இந்த இடத்துல அடிபட்டு காணப்படுது. இந்த சைட் ஃபுல்லாகவே மண் சரிஞ்சு தான் காணப்படுது. இன்னும் மண் சரிவும் பாருங்கள். இந்த சைடெல்லாம் நிரப்பின மண்ணாம். இது ஒரு பாருங்க, இன்னும் அந்த ஈரமாக தான் இருக்குது. இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரே ஒரு வாட்டர் ஃபால். அதில் தண்ணியே பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி. அது வந்து வருது பாருங்கள். ஆர்டிஓவால் போட்டுக்கிட்டாங்க. මොකද සර් උනේ? කල්වත් දාන්නද? කල්වත් දාන්නද? அது இப்போ திறக்கப்பட்டிருக்குது. இப்போ நேற்று வரங்காட்டியும் 4 வான்கதவுகள் வந்து திறக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி 2 வான்கதவுல இலங்கையில வந்து கடந்த ஒரு 8 நாட்களாக வந்து பெரிய மழை வீழ்ச்சிகள், வெள்ளப்பெருக்கு, நிறைய சேதாரங்கள் நடந்துருந்துச்சு. இப்போ வந்து பேக் டு நார்மல். இப்போ வந்து சூரியன் வந்து நிறைய நாளை பிறகு வெளியே வந்திருக்கிறாரு. இன்னைக்கு 1ஆவது நாள்ல வந்து எங்களோட இடங்கள் எல்லாம் எப்படி ஒரு அழிவுக்கு பிறகு எப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். வாங்க போயிட்டு பார்ப்போம் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. நிறைய இடங்கள் சுற்றி வரைக்கிற இடங்களை சுற்றி காட்டுறேன் உங்களுக்கு. வாங்க அப்படின்னா போ. இந்த இடத்துல நான் நேற்று உங்களுக்கு எடுத்த வீடியோ ஒன்றிக்குது, அதை அட்டாச் பண்ணுறேன். ஆனால் இப்போ இந்த இடத்துல எப்படிக்குன்னு சொல்லி பாருங்கள். இந்த இடத்துல ஒரு பெரிய டோசர் ஒன்று இருந்துச்சு. அது வந்து கீழே அடிச்சுட்டு போயிட்டு பாருங்கள். கீழே விளங்குதா? இந்த இடத்துல அடிபட்டு காணப்படுது. இந்த சைட் ஃபுல்லாகவே மண் சரிஞ்சு தான் காணப்படுது. இன்னும் மண் சரிவும் பாருங்கள். இந்த சைடெல்லாம் நிரப்பின மண்ணாம். இது ஒரு பாரிய குழி ஒன்றுக்கும் நிறச்சி எடுத்த மண் குழி தான் இதுதான். பாருங்கள் எப்படிக்குன்னு சொல்லி. ஃபுல்லாகவே இந்த சைட் ஃபுல்லாகவே இதாகி போயிட்டு கொண்டிருக்குது. அதே போல் இப்போ வானத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக நீல கலரில் ஃபுல்லாக இப்போ வெளிச்சம் வந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே, இதான் நிலைமை பாருங்கள். இப்போ இருக்கிற நிலைமை சூரியன் அடித்து கொண்டிருக்குது. ஆனாலும் இந்த பகுதிகளிலிருந்து மேலே இருந்து அப்படியே கீழே சரிஞ்சு வந்து கொண்டு தான் இருக்குது. இந்த ரோடை பார்த்தீங்கன்னு சொன்னால் கலையிலேருந்து மாத்தலை போகக்கூடிய ரோட் தான் பாருங்கள். இந்த சைடெல்லாம் தள்ளிட்டு போயிருக்கு. வாகனங்கள் வந்து கொண்டிருக்குது. கீழே போயிட்டு பார்ப்போம். பாருங்கள், இந்த சைடு தள்ளிட்டு போயிட்டு இருக்குது. அப்படியே இது அந்த டைமில் எப்படி இருந்துச்சின்னு சொல்லி நான் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன். கட்டாயம் அதை பார்த்தில்லாதவங்க பாருங்கள். பாருங்கள், இந்த சைடெல்லாம் மேலே மலையிலிருந்து அப்படியே கலர்ந்து வந்துருக்கு. இன்னும் வந்து நிலம் வந்து ஈரமாக தான் இருக்குது. என்ன தான் வெயில் அடித்தாலும் பாருங்கள், தண்ணி போயிட்டு கொண்டு தான் இருக்குது. அதனால் இன்னும் வந்து நிலச்சரிவுகள் இடம்பெறக்கூடிய சான்ஸ் வந்து நிறையவே இருக்குன்னு தான் சொல்லலாம். நல்லா வெயில் போயிடுச்சின்னு சொன்னால் எல்லாம் இதாகிடும். பாருங்கள், இந்த சைடில் பெரிய ஒரு பந்து ஒன்று வந்துருக்கு. மரத்தோடு வந்து மரம் விழுந்து மரத்தை வெட்டிக்கிறாங்க. இது மாதிரி நிறைய இடம் இருக்குது. இந்த சைடில் இன்னும் விழுகிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. பாருங்கள், யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரோடு ஒன்று தான் இருக்குது. நிறைய வருடங்கள் கழிச்சும் இந்த முறை தான் இந்த அனர்த்தத்துக்கு முகம் கொடுத்துக்குது. பாருங்கள், இந்த சைடெல்லாம் கழுவிட்டு போயிருக்கு. பாருங்கள், இன்னும் அந்த ஈரமாக தான் இருக்குது. இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற ஒரே ஒரு வாட்டர் ஃபால். அதில் தண்ணியே பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லி. இந்த சைடு ஃபுல்லாகவே அடிபட்டு வந்துருக்குன்னு தான் விளங்குதா? கல்லுகள் இருக்குது. கல்லுக்கு மேலே இருக்கிற மண்கள் தான் கலைக்கு வந்துக்குது. ரோடெல்லாம் சேராக தான் இருக்குது. பாருங்கள், இன்னும் தண்ணி வந்து கொண்டு தான் இருக்குது. பார்த்தீங்களா? அது வர நிலத்தில் இருக்கிற தண்ணி வர இன்னும் நிலங்கள் ஊறி மண் விழக்கூடிய சான்ஸ் நிறையவே இருக்குது. இந்த சைடெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத ரோடு ஒன்று தான். இந்த ரோட்டில் எப்படி மண் சரிவிக்குதுன்னு சொன்னால் அடுத்த இடங்களில் யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இதில் இப்போ ஒரு 4 நாட்களாக எந்த ஒரு வாகனங்களும் இயங்கலை. பஸ் எல்லாம் போகலை. ஃபுல்லாக டேஞ்சர் ஜோனில் தான் இருந்துச்சு. இப்போ பாருங்கள், சூரியன் விழுந்து இப்போ கொஞ்சம் கிளியர் பண்ணி கொண்டு வராங்க. அவங்க இன்றைக்கெல்லாம் ஒரு ட்ரக் தான் போகலும் கொஞ்சம் மிஸ் ஆகிடணும்னு சொன்னால் இந்த சைடில் குழி பார்த்திங்கன்னா இந்த மேலே இருக்கிற வீட்டாக்கள் எல்லாம் பன்சாலைக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. சுற்றி இருக்கிற பன்சாலைக்கு. ஏன்னா இந்த இடங்கள்லாம் அவதானமிக்க
இடமா மாற்றப்பட்டு இருக்கிறதால. ஏன்னா போன வருடமும் ஒரு வீட்டுக்கு மேலே மண் சரிஞ்சு ஒருத்தர் வந்து இறந்துருந்தார் அதை கடத்தி கொண்டு. இது அடுத்த இடம், இதுவும் கொஞ்சம் டேஞ்சரான ஒரு இடம் ஒன்று தான். இந்த இடங்களில் வீடுகள் இருந்துச்சு, கடைகள் இருந்துச்சு. ஆனால் இது பெரிய ஒரு சந்தை பிரதேசம் உண்டு. ஃபுல்லாக கழுவிட்டு வந்து பாருங்க. இந்த சைடில் மரம் விழுந்துருக்கு. பாருங்க ஃபுல்லாக கீழா மரம் விழுந்துருக்கு. இந்த பாருங்க மேலே வீடு வந்து அந்த இடத்துல இருக்குது விளங்குதா. இதெல்லாம் இன்னும் தண்ணீர் வந்து கொண்டே இருக்குது. ஆனால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் இருந்துச்சுன்னா விழுந்துரு இந்த துண்டெல்லாம். பாருங்க இதுக்கெல்லாம் 1 ட்ரக்குக்கு தான் செஞ்சு வச்சுருக்காங்க. ஒரு வாகனம் தான் போகலாம். இன்றைக்கும் கழுவிட்டு போயிருக்கு பார்த்தீங்களா. இந்த ரோட்டை பாருங்கள், ரோட்டை கீழ்ப்பகுதி இல்லை, இந்த அளவு கழுவிட்டு போயிருக்குன்னு சொல்லி. இந்த இடம் இன்னும் தண்ணீர் வந்து கொண்டு தான் இதே பாருங்கள். இந்த சைடு அப்படியே இடிஞ்சு விழுந்துருக்கு பார்த்தீங்களா. அதே போல் இந்த சைடு பாதி ஒரு புளியோண்டு தான் இது கீழே ஈக்குது. இப்போது ஈக்கிற நிலமை தான் இது. அதே போல் இதில் முன்பகுதி வந்து எங்களுக்கு விளங்காமல் இருந்துச்சு. இது மாதிரி காடுகள் இருந்துச்சு. ஸோ அந்த சைடில் அந்த மலையை விளங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படின்னு இந்த இடத்துல இருந்த அந்த மரம் துண்டு அப்படியே இறங்கி இருக்குன்னு தான் சொல்லலாம். பாருங்கள் வயரெல்லாம் விழுந்துருக்கு, டெலிகாம் வயர். இந்த சைடு விளங்காமல் இருந்துச்சு. அந்த பழைய வீடியோ பார்த்து இல்லாட்டி பார்த்துட்டு வாங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. அதெல்லாம் அப்படியே போயிருக்கு. இந்த சைடில் மரங்கள் விழுந்த அடையாளங்கள் தான் விளங்குது. ரெண்டு சைடில் இருந்த பெரிய பெரிய மரம் எல்லாமே விழுந்துருக்கு. இந்த சைடில் இந்த ஒன்றா வீடியோலையும் காட்டு இருந்தேன். இப்போ வந்து இருக்கிற நிலமை வந்து தற்போதைய நிலமை வாங்கிட்டு இருக்குன்னு சொல்லி. கலைவில் மாத்தல ரோட் இதில் நடக்கிற ஒரு 20 ஃபேமிலி மாதிரி இந்த இடங்கள் விட்டு போயிருந்தாங்க. இந்த வீடியோவில் இந்த மேலே மேலே இடங்கள் வந்து வீடியோவில் இருக்குண்டா. சார் இப்போ தான் வருது வேலைக்கு. மண்களை அழுறதுக்காக வேண்டி வருது பாருங்க. ஆர்டிஏவால் போட்டுக்கிட்டாங்க பாருங்க எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லி. தாவ ஆத்துற என்ன வேணே මොකද සර් උනේ? කල්වත් දාන්නද? කල්වත් දාන්නද? හරි. පල්ලියත් පැත්තත් ගිහිල්ලා නේ? පල්ලියත් පැත්තේ ගිහිල්ලා නේ. ඔව්. ஓகே, இப்போ நான் வந்து இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டல குளத்துல தான் வச்சுக்கிறேன். இந்த குளத்தில் வந்து இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே பான் பெய்து கொண்டு இருக்குது விலங்குதாக்கி. இதுதான் மெயின் ரோடு, இதால் தான் வாகனங்கள் போகும். நான் இந்த பாலமண்டு இருக்குது தானே, இந்த பாலத்தில் வந்து கார், 3 வீல் அதே போல் பைக்கெல்லாம் வரக்கூடிய மாதிரிக்கு நம்ம பேசிக்கொண்டிருக்கக்குள்ளேயே வருது. இதில் வந்து நேற்று போல் ஒரு பஸ் ஒன்று வந்து அடிபட்டு அடித்து கொண்டு போகல, ஆனால் நடுவில் ஸ்டாப்பாக இருக்கான். அதனால தான் இப்போ இன்றைக்கி இந்த கேட்டை போட்டு மறைச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சைடில் வந்து கண்டல ஹோட்டல் அதெல்லாம் காணப்படுது. இந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். கண்டல குளத்தில் யாரும் பார்த்து இல்லாட்டி பார்த்துக்கொள்ளுவேன். தண்ணீர் வற்றி இந்த டைம் இந்த குளம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி. இதில் பாருங்கள் எப்படி காரெல்லாம் வருதுன்னு சொல்லி. கார், பைக், 3 வீல். இல்லை நடுவில் போய்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சைடில் வந்து வான் போகிற தண்ணி வந்து இங்கால தான் போகுது. விலங்குதாய்க்கும் சத்தம் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். அதுபோல் நிறைய பேர் வந்து பார்த்து கொண்டு இருக்கிறாங்க இந்த இடத்துல. அதனால
இதால தான் வான் போகுது. இது வந்து ஒவ்வொரு கட்லேயும் வந்து அடையாளம் போட்டிக்கிறாங்க எத்தனை அடின்னு சொல்லி. அங்கனே காட்டுது 3 அடிக்கு மேலே போகுதுன்னு சொல்லி, இங்கனே காட்டுது 2 அடிக்கு கீழே போயிட்டு கொண்டிருக்குதுன்னு சொல்லி. ஆனால் இதில் பஸ் போகலாம், போகாமல் இருக்குது. இதுதான் அந்த கண்டல குளம். இதில் எவ்வளோ தண்ணீர் போகுதுன்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து இல்லை ஒரு போட்டில் வந்து அந்த கட்டிக்கிற வலையை வந்து எடுக்கிறது, மீன் பிடிக்க போயிட்டு கொண்டிருக்கிறான். வந்து நாங்க இருக்கிற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா கண்ணலம லேக்ல. இந்த கண்ணலம லேக் வந்து வத்திக்கிற டைம் வந்து நான் வீடியோ போட்டு இருந்தேன். அட்டாம அதையும் பார்த்துட்டு வாங்க. இப்போ வந்து வான் போட்டு கொண்டிருக்குது. இதை விட வான் போயிருச்சு. இப்போ வந்து 2வது நாள்னால தண்ணீர் குறவாயிக்குது. அதனால தண்ணீர் குறவாயிக்குது. இந்த சைடால போய் நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வாங்க பார்ப்போம். ஃபுல்லா விளங்குது பாருங்க. இந்த சைட்ல விளங்குற வந்து கண்ணலமா ஹோட்டல். அந்த வீடியோஸ் நான் போட்டிக்கிறேன், அது நீங்க பார்த்துலாட்ட பாருங்க. இந்த தீவுக்கு தான் நான் போயிட்டு வீடியோ போட்டுருந்தேன், அந்த பாலைவனம் மாதிரிக்கிறேன்னு சொல்லி. அந்த வீடியோஸ் நீங்கள் யாரெல்லாம் பார்த்துலாட்டி பார்த்துக்கொள்ளுங்க. இந்த சைடெல்லாம் ஃபுல்லாகவே இறங்கி ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். இந்த ஃபுல்லாகவே அந்த வீடியோஸ் நிறைய போட்டிக்கிறேன், கட்டாயம் பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ தண்ணீர் வந்து நிறைந்து வான் செய்து கொண்டிருக்கிற அந்த சுச்சுவேஷனில் போகுது. இதில் வந்து மீன் பிடிக்காங்க, இறங்க விட்றாங்கல்ல யாரும். எப்படி சொல்லி இந்த தண்ணீர் வந்து இதனால சைடுக்கு வருது பாருங்க. வராத இது அப்படியே போகுது. ரந்தனி ஜலசி இது வந்து கந்தர்ம லேக்லேருந்து வர தண்ணி தான் இந்த சைடால இப்படி வந்து இந்த சைடால அப்படியே போகுது பாருங்க. இந்த சைடால போய்த்து இங்கனைக்கு அப்படியே கொட்டி ஒரு நீர்வீழ்ச்சி மாதிரி அடிச்சு கொண்டு போகும். ஏன்னா பெரிய ஒரு புளி ஒன்று இருக்குது. நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறேன், பார்த்து இல்லாட்டி கட்டாயம் பார்த்துட்டு வாங்க. காட்டுல யாரும் இந்த சைடு வாரல, இந்த ரோடால அப்படியே போய்த்து இங்கனைக்கு இருந்து இப்படி பார்க்கலு. ஓகே, இப்படி கொஞ்சம் தூரம் போய்த்து பார்ப்போம் இப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சைடு ஃபுல்லாகவே கழுவிட்டு போயிருக்கு. இந்த அளவுக்கும் தண்ணீர் வாரது தான் இந்த இடத்துல. வாருங்க எப்படி போகுதுன்னு சொல்லி. இந்த காட்டுலுக்கு அப்படியே போகிறோம். இந்த வாட்டர் ஃபாலை பார்க்கலுமான்னு சொல்லி இந்த சைடால தான் போகணும். போயிட்டு பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் கழுவிட்டு போயிருக்கு. டேஞ்சர் இந்த டைம்ல பாருங்க. இன்னைக்கு வாட்டர் ஃபால் மாதிரி தண்ணீர் கொட்டுது பாத்தீங்களா. இருக்கு இந்த தெளிவுல தான் தண்ணீரான கீழே தெளி இருக்கேன் பாரு. பாருங்க, இதுதான் அந்த வாட்டர் ஃபால். இதுல இருந்து கீழே பெரிய ஒரு பள்ளத்துக்கு கீழே விழு இந்த வார தண்ணீர் எல்லாம். அந்த லேக்லேருந்து வர தண்ணீர் எல்லாம் எல்லாம் நிறைய பேர் லேக்ல அந்த சைடு வந்து பார்த்துட்டு போவாங்க, இந்த சைடு வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த சைடு தான் இது. ரொம்ப அழகான இடம் வந்து கட்டாயம் நீங்களும் வந்தா வந்து பாருங்க. இன்னைக்கு ஃபுல்லா வந்து இப்போ மூடி வச்சிருக்காங்க பாருங்க. எத்தில்வியுமே தானும் சொல்லி போர்டை போட்டு இந்த சைட்ல இருந்து அப்படியே மூடி வச்சிருக்காங்க. இதுதான் அந்த ரோட். இதெல்லாம் நாங்கள் அப்படியே போறது. ரொம்ப அழகான இடம் உண்டு. ஆனால் இந்த தண்ணீரை வச்சுக்கொண்டு போயிடும். ஆனால் ஏற்ற போறாங்க இல்லைன்னு சொல்ல தெரியாது. இந்த எட்ஜில் வந்து சீக்கிரிய கல் விளங்கு. இந்த நேராக விளங்குதா, இது வந்து சீக்கிரிய கல்.
நான் வந்து கண்டலை குளத்தை பார்த்துட்டு அப்படியே வர வழியில் கண்டலை குளத்துலேருந்து பிடிச்ச அந்த ஃப்ரெஷ்ஷான மீன் குளத்து மீனெல்லாம் நிற்கிது பாருங்கள் இந்த இடத்துல. அதாவது நாங்கள் 1 கிலோ வாங்கிக்கிறோம். சின்ன கோரை வந்து வேறு வச்சுருக்காங்க, பெரிய மீன் வந்து வேறு இருக்குது. இதெல்லாம் வந்து 500 ரூபா சின்ன கோரை. பெரிய மீன் வந்து கிலோ வந்து 800 ரூபா கொடுக்குறாங்க. நாங்கள் எடுத்துருக்கோம், எடுத்துகிட்டு அப்படியே போகிறோம் வீட்டுக்கு. இது வந்து இப்பாங்கட்டுவ குளம். இப்பாங்கட்டுவ குளத்துல வான் கதவுல 2 வான் கதவுகள் தான் இப்போ திறக்கப்பட்டிருக்குது. இப்போ நேற்று வரங்காட்டியும் 4 வான் கதவுகள் வந்து திறக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி 2 வான் கதவுல தண்ணீர் இந்த அளவு தான் போகுது பாருங்க. இப்போ நேற்று மோனத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அளவுக்கு தண்ணீர் போயிருந்துச்சு. இப்போ வந்து தண்ணீர் மட்டம் படிப்படியாக குறைந்து கொண்டு தான் வருது. சைடெல்லாம் பார்த்தவங்களுக்கு விலங்குதான் இருக்குது. அது எந்த அளவு தண்ணி ஆக்ரோஷமாக பெய்து கொண்டிருக்குது. 2 வான் கதவுகள் திறந்து இந்த அளவுக்கு தான் பெய்து கொண்டிருக்கு பார்த்தீங்களா. இதெல்லாம் அடிப்பட்டோன்னு சொன்னால் வேற லெவல். இந்த தண்ணி எங்கே போகுதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து போகுது கலாவ குளம் இருக்கே அந்த குளத்துக்கு தான் போகுது பாருங்க. தண்ணி போகிற இன்னைக்கு இருந்து பார்த்த பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. வான்கதை வந்து திறந்து மூடி இருக்காங்க. இது வந்து கேட் 5ன்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த வான்கதை வந்து திறந்துருக்காங்க. இதில் பாருங்கள் தண்ணீர் இவ்வளோ போகுது. அதே போல் அக்னி கொண்டு இருக்குது காட்டுறேன் உங்களுக்கு. இது வந்து கேட் 4, இது வந்து கேட் 3 பாருங்கள். இதையும் திறந்துருக்காங்க. எப்படி போகுதுன்னு சொல்லி பாருங்கள் தண்ணி. இந்த தண்ணி மட்டும் கூடினா இந்த மெஷினால் தான் உள்ளுக்கு சுற்றி அப்படியே வந்து இந்த வான்கதவுகள் வந்து திறப்பாங்க. ஒரு பெரிய ஒரு அணைக்கட்டு ஒன்று தான் இதுவும் எங்களோட ஊரை பொறுத்த வரையில் இப்பாங்காட்டு அணைக்கட்டுன்னு சொல்லுவோம். இதில் வந்து 1 2 3 4 5 வான் திறப்புகள் இருந்தும் அதில் நான் 2ன்னு சொல்லியிருந்தேன், 2 இல்லை 3 வான் கதவுகள் வந்து திறந்துருக்காங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இல்லை 3 இல்லை 2 தான் பாருங்கள். அதுக்கு மேலே அப்படியே தண்ணி வருது. நான் அது போடலை, போடுமாக்கும். ஓகே, இதான் அந்த வேமடியில் குளம். நாங்கள்லாம் பொழுதுபோக்குக்கு போர் அடிக்க கொள்ளையும் இந்த இடத்துல வந்து குளிப்போம். ஆனால் இப்போ வந்து மழை பெஞ்சி பாருங்கள் எவ்வளோ தண்ணிகள் வந்து இதால் பெய்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி எத்தனை அடி போகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்த்து கொண்டிருக்க கொள்ள தண்ணீர் மட்டம் வந்து கூடிக்கொண்டே தான் ஏறுது. ஏண்டா அந்த மலைக்கு அந்த சைடில் எல்லாம் வந்து மலை விலங்குதா இருக்குது, லைட்டாக விலங்குதா இருக்குது. அந்த சைடில் வந்து மழை பெஞ்சு கொண்டிருக்குது. அதனால் இந்த சைடு அப்படியே தண்ணி கூடி இதால் வான் போட்டு இதில் வந்து மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. இவங்களெல்லாம் மீன் பிடிக்கிறதுக்காக அந்த கை தூண்டிலோட என்ன சொல்கிறது வலை பாக்ஸ் மாதிரி செஞ்சு அந்த வலையை வைத்து கொண்டு மீன் இதால் வந்து பாஞ்சு போகும். அதை பிடிக்கிறதுக்கு வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அதே போல் இப்போ வந்து கொஞ்சம் மழை விட்டிக்கிறதால பாருங்கள் இந்த சைடில் பொதுமக்கள் எல்லாம் வந்து இந்த ஊராக்கள் கிட்டிக்கிறவங்களெல்லாம் 3 நாட்கள் பிறகு வந்து அடைபத்தி இருந்து வந்து இந்த வான் போட்டிக்கிற காட்சியை வந்து பார்க்குறதுக்கு வந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் இந்த இடத்துல வராங்க. இந்த வானில் இருந்து போகிற தண்ணீரெல்லாம் இந்த சைடு தான் போகுது. பிறகுதா இந்த சைடு தான் போகுது. அப்புறம் எவ்வளோ ஒரு தண்ணி பாய்ச்சி வந்து பெய்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி இதில் முந்தி நாங்கள் இறங்கித்தான் குளிப்போம். லைட்டாக வான் போடக்கொள்ள. ஆனால் இப்போவெல்லாம் குளித்தோம் இல்லாட்டி மீன் பிடிக்க இறங்கினோம்னு சொன்னால் செத்த கதை தான். அந்த அளவு கோரமாக பெய்து கொண்டிருக்குது. இங்கே கீழ் துண்டை ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இல்லைலாம் மாட்டி பட்டோம் செத்தோம்.
கீழே எல்லாம் நிறைய பேர் வந்து மீன் பிடிச்சி கொண்டு இருக்கிறாங்க. இந்த சைடு எல்லாம் வராங்க பாருங்க. ஓகே, இப்போ டைமை பார்த்தீங்கன்னு சொன்னால் 5 மணி ஆகிருச்சு. இப்போ வந்து எல்லா இடத்தையும் கவர் பண்ணிட்டோம். எங்களோட ஊர்கிட்ட இருக்கிற அனைத்து இடங்களும், கண்டலக்குளம் ஆகிக்கிட்டும், மிப்பாங்கட்டு ஆகிக்கிட்டும், வேமண்டிலி ஆகிக்கிட்டும், அதே போல் எங்களுக்கு வீட்டுக்கு போகிற வழியை கூட நாங்கள் அப்படியே ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்துட்டோம். இயற்கை அனர்த்தம் வந்து இப்போ படிப்படியாக முடிஞ்சிருச்சு. மழை இன்றைக்கி முழு நாளும் வந்து பெய்யலை. நிலச்சரிவு எல்லாம் பார்த்துருந்தோம், அந்த இடங்களெல்லாம் பார்த்துருந்தோம். ஆனால் இன்னும் ஆபத்தான நிலையில் நிறைய இடங்கள் ஈக்குது. வான் போட்டிக்கிற அந்த குளங்களும் இப்போ வந்து தண்ணீர் மட்டமெல்லாம் குறைந்திக்குது. கட்டாயம் நீங்களும் உங்களோட பிரதேசங்கள் எங்கெங்கேன்னு சொல்லி கட்டாயம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்து கொண்டிருக்கிறோம். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அப்படின்னா பாய் படிஸ் பாய்.